ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அரங்கம்ங்கிற ப்ரோக்ராமில் வந்து திராவிட கழகத்தைச் சேர்ந்த திருமதி மதிவதனி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் குறுக்க புகுந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டாரு. ஏன்னா மதிவதனி அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசினாங்க, பார்ப்பனர்களை பற்றி பேசினாங்கன்ன உடனே அவர் கொஞ்சம் கொதிச்சிட்டார். ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய தேச பற்றுடைய ஒரு ஆள் இல்லையா அர்ஜுன் சம்பத். ஏற்கனவே சொம்பு தூக்கின்னு வேறு ஒரு பேர் வேறு இருக்குது. இந்த பிஜேபிக்கு எத்தனை நாளைக்கு தான் சொம்பு தூக்க போகிறாருன்னு எனக்கும் தெரியல. ஒரு மனுஷன் சொம்பு தூக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கில் சொம்பு தூக்கக்கூடாது. அதாவது இந்த ஊருக்குள்ளே அனுமதிக்கப்படாத சில விஷக்கிருமிகள்னு ஒன்று உண்டுன்னா அது மத தீவிரவாதிகள் தான். அது எந்த மதமாக இருந்தாலும் அப்படி தான். அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, மதவாதிகளுக்கு என்றைக்கும் இங்கே இடம் உண்டு. ஆனால் மத தீவிரவாதிகளுக்கு என்றைக்கும் இங்கே இடம் இல்லை. மதவாதிகள்னால் என்ன? மதத்தை பேசுகிறவங்க, மதத்தை பற்றி சிந்திக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த விஷக்கிருமிகள்ங்கிறதே இந்த மதவாதிகள் கிடையாது, மத தீவிரவாதிகள். இவங்களெல்லாம் ஊருக்குள்ளே விடக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த அர்ஜுன் சம்பத். இவரெல்லாம் முதல்ல ஜெயிலில் பிடிச்சி போட்டுறணும். எதுக்கு வெளியில் நடமாட விட்டுருக்கிய? இந்த மாதிரி மேடையில் ஏறி தற்குறித்தனமாக பேசுகிறது தான் அவருக்கெல்லாம் வேலை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பெரியாரை பிடிக்காது, சமூக நீதி கொள்கைகளை பிடிக்காது, சாதிய வேறுபாடுகளை ஒழிக்கணும்னு சொன்னால் பிடிக்காது, காரியம் படிங்கடான்னு சொன்னாலே பிடிக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரையும் படிக்க விட மாட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபி, இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்களுடைய முக்கிய வேலையே என்ன? எவனும் படிச்சிடக்கூடாது. படித்து முன்னேறிட்டோம்னா அறிவு வந்துடும். அறிவு வந்துட்டோம்னா கேள்வி கேட்பான். நம்மகிட்ட கேள்வி கேட்டால் தான் நம்மகிட்ட பதில் இருக்காதே. நம்ம தான் எல்லாத்தையும் விற்று அழிச்சிட்டு சுதந்திரமாக ஊராக டூர் போகிற ஆளாச்சே. நம்மகிட்ட போய் கேள்வி கேட்டால் நமக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன ஆகும்? எவனையும் படிக்க விட்டுறக்கூடாது. இதுதான் இவங்களுடைய வேலையே. பெரியாருக்கு எதிராக தற்குறித்தனமான கேள்விகளைத்தான் கேட்க தெரியுதே தவிர, ஆம்பளையாக இருந்து ஒரு கேள்வி கேட்கறது உங்களுக்கு துப்பு இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்கள். ஆம்பளையாக நின்று ஒரு கேள்வி கேட்க துப்பு இருக்கா உங்களுக்கு? கிடையாது. இந்த பார்ப்பனர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டிய. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களோட கைக்கூலிகள். அவங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பிய? அவங்களுக்காக வேலை பார்க்குற நீங்கள் எப்படி அவங்களே பார்த்து கேள்வி கேட்பிய? கேட்க மாட்டிய. ஆனால் எங்களை மாதிரி எளிய ஆட்களை, சமூக நீதிக்காக போராடின ஒரு மனிதருக்கு எதிராக நீங்கள் கேள்வி வைப்பிய. உங்களோட வேலை இதுதான். இவங்கள மாதிரி ஆட்களை ஊருக்குள்ளே விடணுமா? விடவே கூடாது. எங்கே போனாலும் இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு இதுதான் வேலை. என்னமோ இந்து தர்மத்தையே அவர் தான் தூக்கி அப்படி நிலைநாட்டுற மாதிரி, இந்து மக்களுக்காக அப்படி பாடுபடுற மாதிரி. கூட இருக்கவனே கோயிலுக்குள்ளே நுழைய விடாமல் உள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு கூவிக்கிட்டு இருக்கான். அவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத இவனுங்க தான் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பேசுவாங்க. அவர் அப்படி பண்ணாரா, இவர் இப்படி பண்ணாரா, அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பிடுங்கினார். முதல்ல நீ என்னையா பிடுங்கின? அதை சொல்லியா? நீ என்ன பிடுங்கின சமூகத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக நீர் என்ன செய்தீர்? அதை முதலில் சொல்லு. என்னைக்கு இந்த ஊரில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது சுதந்திரமாக இருக்குதோ அன்னைக்கு தான் இந்த ஊர் உருப்படும், இந்த நாடும் உருப்படும். இவங்கள மாதிரி விஷக்கிருமிகள் இருக்கிற வரைக்கும் கருத்து சுதந்திரத்தை இருக்கவே விட மாட்டாங்க. கருத்து சுதந்திரத்தோட கழுத்திலேயே ஏறி மிதிப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Harold.